ஹலோ கைஸ், இதெல்லாம் மேலே பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, இதெல்லாம் க்ரோஷேன்னு சொல்லுவாங்க. நான் சம்மர் வெக்கேஷனில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். நான் உங்களுக்கும் இதே மாதிரி சொல்லித்தரலான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லிப் நாட்டை பற்றியும் அதுக்கப்புறமா செயின் ஸ்டிச்சை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸ்லிப் நாட்டுக்கு இந்த மாதிரி எட்ஜை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கண்டினியூஸ் யானை வந்து இந்த மாதிரி சுற்றி ஒரு எக்ஸ் மாதிரி கொண்டுட்டு வந்துடணும். கொண்டுட்டு வந்த பிறகு இதை வெளியே எடுத்து இந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்குல்ல, இந்த மாதிரி டேர்ன் பண்ணி இந்த லாஸ்ட் எட்ஜுக்குள்ளே இருந்ததை இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுக்கும்போது இந்த லாஸ்ட் யானையும் பிடிச்சிருக்கணும். அவ்வளோதான். இதை வந்து போடுறது எப்படின்னா, இந்த மாதிரி வச்சுட்டு இந்த 2 விரலை வச்சு ஹேங் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இதை சுற்றி இப்படி எடுத்துகிட்டு வந்து இதில் பிடிச்சிட்டு இப்படி போடணும். அதுக்கப்புறமா உங்களோட க்ரோஷே ஹூக்கை வச்சு இதை நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். இந்த யானை பிடிச்சி இழுத்தோன்னா நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியாக போகிறது மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுன்னு சொல்லி தரேன். இப்படி பண்ணி இப்படி பண்ணுறதுக்கு பேர் யானோவை இந்த மாதிரி உள்ளே இழுக்கணும். உள்ளே இழுத்துட்டோன்னா ஒரு செயின். இப்படி பண்ணி இதுக்கு பேர் தான் யானோவர். இப்படி பண்ணி இந்த ஹூக்கை வந்து இந்த இருக்குல்ல, இந்த பகுதி வந்து இந்த ஹூக்கை பிடிச்சி இந்த யானை பிடிச்சி உள்ளே இழுக்கணும். அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கு பேர் தான் செயின். இது 2 செயின் பண்ணிட்டே இதே மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டுருங்க. நான் அடுத்தது பண்ணி சொல்லித்தரேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக இந்த வெக்கேஷனுக்குள்ளே நான் உங்களுக்கு நிறைய ஸ்டிச் சொல்லித்தரேன். அவ்வளோதான்.